ஒரு தாய் முதியவள் தன்னுடைய மகன் நெஞ்சில உதைச்சிட்டான் அப்படின்னு ஒற்றை மகன் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. இதெல்லாம் காரணத்தோடு சொல்லுகின்றேன். நெஞ்ச புடிச்சிட்டு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன் அந்த பெண்ணுக்கு மருத்துவம் அளித்த ஒரு முதிய மருத்துவர் என்னுடைய மருத்துவமனைக்கு வந்து அங்கே அமர்ந்திருக்கின்றார். அவர் இந்த அம்மாவை பார்த்துட்டு உங்க பேர் என்ன, எந்த ஊர்லாம் கேட்கிறாரு. அந்த ஊர்லயே 40 வருஷமா இருக்கிற மருத்துவர். அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்றாங்க. அவர் போனோன்னு அந்த தகவலை என்னகிட்ட சொல்றாரு. ஒரு சம்பவத்தை, இந்த உதைச்ச பையன் இருக்கான் இல்லையா, அந்த உதைச்ச பையனை நான் வர சொல்றேன் காரணத்தோடு. இந்த அம்மாட்ட கேட்கிறேன் நானு, என்னமா ஆச்சு அப்படின்னு. மனைவி பேச்ச கேட்டுட்டு என்ன உதைச்சிட்டான் நெஞ்சில, தினம் அடிக்கிறாங்க, ஐயா இருக்கலாமா செத்து போலாமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனை வர சொல்லி இவர் சொன்ன சம்பவத்தை சொன்ன. சம்பவம் என்னன்னு கேட்டா அதிர்ந்து போவீர்கள். குழந்தையா இருக்கும் போது இந்த தாய் அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு யாரு உதைச்சானோ அவனுக்கு பால் கொடுக்கறாங்க. பால் கொடுக்கும் போது கொடுத்து முடிச்சிட்டு நேரா அப்படியே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வராங்க. என்ன காரணம்னா, டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, வரிசையா லைன்ல நிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி போகணும்னு நினைப்பாங்க. இந்த அம்மா அந்த கரெக்டா அது டேர்ன் வந்தோடனே பின்னால வந்துருது, திரும்ப டேர்ன் வந்தோடனே பின்னால வந்துருது. என்னடா இது, ஏன் எல்லார்ட்டையும் காமிக்காம இந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னு அந்த மருத்துவருக்கு சந்தேகம் வந்து எல்லாரையும் போக சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு, என்னம்மா பிரச்சனை, காமிக்க வந்தீங்க, ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு கூச்சமா இருக்கு சார். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. பெண் மருத்துவர்கள் இருக்காங்களான்னு கேக்குறாங்க. இல்லங்கிறாங்க. நர்ஸ் இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா சொல்லுது, குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது என்னுடைய மார்பகத்தை அவன் கடித்து விட்டான், அதுல ரத்தம் வந்து 4 நாள் ஆகி புண்ணாய் போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு கூச்சம். கிராமப்புறம் அல்லவா. சொன்ன உடனே பரவாயில்லம்மான்னு நர்ஸை கூப்பிட்டு ஒரு ஆயின்மெண்ட்டை எழுதி கொடுத்து அந்த ஆயின்மெண்ட்டை போடுங்கிற. இந்த அம்மா அழைச்சிட்டு போய் அந்த ஆயின்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து தடவணும்னு அந்த நர்ஸ் ட்ரை பண்ணும் போது ஒரே தட்டு அந்த நர்ஸ் கையை தட்டி விட்டுட்டு, செத்தாலும் சாவன ஒழிய நான் வந்து இத மாதிரி வந்து ஆயின்மெண்ட்டை போட மாட்டேங்குது. அந்த நர்ஸ் வெளியில வந்து ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தீங்க, அந்த அம்மா போட மாட்டேங்குதுன்னு. அந்த அம்மா வந்து சொல்றாங்க, யாரு, நெஞ்சிலே மார்பகத்திலே உதை வாங்கி அந்த தாய் வந்து கூறுகின்றாள், ஒரு நாளைக்கு 5 தடவை பால் குடிப்பான் என் புள்ள, நான் அதுல மருந்த தடவணும்னா அது வாய்க்குள்ள போய் பாய்சன் ஆகி என் புள்ள செத்து போன என்ன பண்றது, என் புண்ணோட நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தடவ மாட்டேங்க. அந்த தாயை இவன் மார்பிலே உதைக்கின்றான். இந்த பையனை கூப்பிட்டு இந்த சம்பவத்தை சொன்னோன்ன நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கதறி கதறி அழுத அந்த பையன், இன்று வரை என்ன மாய மந்திரம் செஞ்சீங்கன்னு தெரியலையா, என்ன என் புள்ள நல்லா பாத்துக்கிறான், என் மருமகளும் நல்லா பாத்துக்கிறான், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயார், நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்து வேருக்கு நெக்கு விடும். கண்டிக்கிறது அடிக்கிறது தண்டிக்கிறதெல்லாம் விட கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்ற முறையில சொன்னோன்னு கதறி கதறி அழுதி மாறி போகின்ற இளைய தலைமுறையும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இப்போ இதுல நம்ம சுதாரிக்க வேண்டிய இடம் இது. பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து பேசி பாசமாக பேசினால் பல காரியங்களிலே மாறுதல்கள் ஏற்பட முடிகின்றது. உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உலகத்திலேயே உன்னதமான உங்களுக்காகவே உயிர் வாழ்கின்ற ஜீவன் 2 இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது உன்னை பெற்ற தாயும் தந்தையும் மட்டுமே என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள்.